லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக பேரணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன் பழனி, அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவ்வளவு நாள் போராட்டம் நடத்தியும் அங்கு இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கவா? கள விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக கருணாதேவி, இந்த சத்துணவு ஊழியர்கள் பொறுத்தவரையுமே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பது போல மாத ஊதியம் அதிகரித்து கொடுக்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர் பேரணியாக மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த பேரணியில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்கக்கூடிய நிலையில் அவருடைய கள சூழ்நிலையை குறித்து அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, நீங்க வணக்கம். இப்போ தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டம் நடத்திட்டு வரீங்க. இப்போ என்ன கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்திருக்கீங்க? இப்போ தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்று பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமைப்பு நோக்கம் என்பது ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு, அதாவது அங்கன்வாடி சத்துணவிலிருந்து பணி நிறைவு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த கூட்டமைப்பை துவங்கினோம். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 25 மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஓய்வூதியத்தை 3400, அதாவது 2000 ரூபாயிலிருந்து 1500 கூடுதலாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எந்த விதமான அறிவிப்புமே வழங்கப்படவில்லை. காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது எங்களது 40 ஆண்டுகால கோரிக்கை. அதில் முதற்கட்டமாக அங்கன்வாடி ஊழியர்களுக்கு, சத்துணவு ஊழியர்களுக்கு, இளநிலை உதவிகளுக்கான அடிப்படை ஊதியம் ரூபாய் 19,500 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும். அலுவலக உதவியாளர் நிலையில் எங்களுடைய அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு, சத்துணவு சமையலர் உதவியாளர்களுக்கு 15,700 அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வச்சு தான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் இன்றைக்கு வரைக்கும் 40 ஆண்டு காலமாக ஒற்றை கோரிக்கையே நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தாங்க. நாங்கள் தேர்தலுக்கு வந்தால், நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவோம், பணிக்கொடை உயர்த்தி வழங்குவோம் அப்படிங்கிறதுகளை சொன்னாங்க. இப்போ குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை நாங்கள் வைத்த 6750 வழங்காவிட்டாலும் ஓரளவுக்கு உயர்த்தி வழங்கியிருக்காங்க. ஆனால் காலமுறை ஊதியம் என்று கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிறைவேற்றவே இல்லை. இதுதான் எங்களுடைய இன்றைய நாளில் மிக பிரதானமான ஒரு கோரிக்கை. இதை தாண்டி சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய VAO அசிஸ்டண்ட்டுக்கு இன்னைக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கக்கூடிய இந்த நேரகட்டத்தில் ஏன் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் ஏன் வழங்கக்கூடாது என்ற கேள்வியை நாங்கள் இங்கே முன்ன வைக்கிறோம். அதற்கு முதற்கட்டமாக ஒரு 10 ஆண்டு காலம் பணி முடித்த அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு அரசு துறை காலி பணியிடங்கள் எங்களுக்கு முன்னுரிமை வழங்கி 10 ஆண்டு பணி முடித்தவர்கள் முன்னுரிமை வழங்கி காலமுறை ஊதியங்கள் கொண்டு வரணும். இதை படிப்படியாக செஞ்சாலே நாங்கள் காலமுறை ஊதியங்களை வந்துடுவோம். ஆனால் ஏன் தெரியல, அரசு இதை செய்ய மறுக்குது. திட்டம் சார்ந்த பணிகளை தவிர திட்டம் சாரா பணிகளையும் அங்கன்வாடி ஊழியர்கள் மேலே திணிக்கிறாங்க இந்த அரசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய BLO பணியில் SIR பணிங்கிறது மிக, அதாவது பணிச்சுமை அதிகமானது. ஆனால் அந்த பணியை கூட இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மேற்கொண்டு வரோம். பொது சுகாதாரத்துறை பணிகளையும் நாங்கள் தான் மேற்கொண்டு வரோம். ஆக இன்னைக்கு ஒரு மே மாத விடுமுறை கூட நாங்கள் கேட்குறோம். ஒரு மாதம் ஒரு வெயில் காலம், குழந்தையோட நல்ல கருத்தில் கொண்டு 2 to 5 வயசு குழந்தைங்க மையத்துக்கு வராங்க, அதுக்கு ஒரு மே மாத விடுமுறை வழங்குங்கன்னு கேட்டால் அதை எங்களுக்கு 15 நாள் மேலே தரமாட்டேங்கிறாங்க. ஒரு சஸ்பென்ஷன் காலத்துக்கு பிழைப்பூதியம் வழங்குங்க அப்படிங்கிற கோரிக்கையை நின்றுலான வலியுறுத்திட்டு வரோம். அதுவும் கிடையாது. ஈட்டிய விடுப்பு, ஈட்டா விடுப்பு உள்ளிட்ட அரசு ஊழியர் வழங்கக்கூடிய ஒரு மகப்பேறு விடுப்பு குறைந்தபட்சமாக அரசு ஊழியருக்கு 6 மாதம்னா எங்களுக்கு 6 மாதம், அரசு ஊழியருக்கு 1 வருஷம். இதில் என்ன பாரபட்சம்? ஒரே பெண் அரசு ஊழியர்கள், ஆனால் நாங்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு மகப்பேறு விடுப்பு எங்களுக்கு 6 மாதம், ஆனால் அரசு ஊழியர்களுக்கு 12 மாத காலம் வழங்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட பேரணியாக சென்று மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இது நிறைவேறாத பட்சத்தில் வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து அங்கன்வாடி சத்துணவு மையங்களை இழுத்து மூடி
காலவரையற்ற வேலைநிறுத்தத்துக்கு செல்லவிருக்கிறோம். அன்றைய தினம் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக இருக்கிறோம். நன்றிமா. மேம், இப்போ அந்த வயதில் முதியவர்கள் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க இப்போ இந்த போராட்டத்தினால? ரொம்ப கஷ்டப்பட்டுல இருக்கோங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பேரணி கூட்டம் நடப்பது ஐயா அவர்களுக்கு தெரியும். இதில் பால்வாடி சத்துணவு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் எல்லாருமே கலந்து பேரணி நடத்தி வருகின்றோம். இதில் நாங்கள் வேலையில் பணியில் சேரும்போது வெறும் 150 ரூபா மாத ஊதியமாக சத்துணவு ஆரம்ப காலத்தில் பணிபுரிந்தார்கள். அப்புறம் 235ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி 450ன்ற ஊதிய விகிதத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகவிலைப்படியுடன் கூடிய ஊதியத்தை நாங்கள் வாங்கினோம். இது இந்த அரசு செய்துக்கிட்டு வருது. ஆனால் பணியில் இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகும்போது குறைவான ஊதியம், குறைவான 50,000. நாங்களாம் 1 லட்சம் வாங்கினோம். எங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க 50,000 வாங்கினாங்க பணிக்கால குடையாக. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் அகவிலைப்படக்கூட ஊதிய உயர்வு வாங்கின எங்களுக்கு ரிட்டையர் ஆனவுன்னா பென்ஷனை வந்து 2000 நீண்ட காலமாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 1500-400 ரூபாயை அதிகப்படுத்தி ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏதேனும் ஒரு விமர்சனத்தை எங்களுக்கு கொடுக்கணும். நாங்களாம் ரொம்ப பாவங்க. 2000 வச்சு என்னங்க பண்ண முடியும்? 2000 வச்சு என்னங்க பண்ண முடியும்? அதனால ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த நிலைய ஊதியத்தை மாற்றி அகவிலைப்படியுடன் எங்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்யப்படணும்னு வேண்டி விரும்பி கேட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். குறிப்பாக இந்த போராட்டக்காரர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த மாத ஊதியத்தை அதிகரித்து கொடுக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இன்று தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டங்கள் மற்றும் பேரணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். உடனடியாக கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக வேலை நிறுத்தம், அதாவது பணிகளை முடுக்கிவிட்டு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக போராட்டக்காரர்கள் கருத்தாக இருக்கிறது. காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மற்றும் ஊதிய உயர்வு வழங்கக் கோரி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது குறித்த கள சூழல்கள் மற்றும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, பேட்டி எடுக்க அமைதியா இருங்க.